visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாடு பேராவூரணி பக்கத்தில் இருக்க மருங்கப்பள்ளம் இந்த ஊர்ல உள்ள ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவிலை பத்தி அந்த கோவிலோட குருக்கள் திரு சிவமணி குருக்கள் எடுத்து சொல்றத கேட்போம். மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி, மருந்து பள்ளம் மருந்தீஸ்வரா போற்றி போற்றி. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் மருங்கப்பள்ளம் கஷேத்திரத்தில் எழுந்தருளி உள்ள மருத்துவநாயகி சமேத மருந்தீஸ்வரர் ஆலய ஸ்தல புராணமானது ராமாயண காலத்தில் ஆஞ்சநேய பெருமான் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வரும்போது மருந்தீஸ்வரருடைய அனுகிரகத்தினால் ஒரு சிறு பகுதி விழுந்து உருவாகிய பள்ளம்தான் இந்த மருந்து தீர்த்தமானது. இந்த சுவாமியை யாரால வழிபாடு செய்தார்கள் அப்படின்னா, தேவலோகத்தில் உள்ள மருத்துவர்களால் வழிபாடு செய்த சுவாமி. அவங்களுடைய நாமதேயம் நசத்யா தசரான்னு பேர். அவங்க மருந்து அரைத்த குழவியை இங்கே பிரதிஷ்டை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நோயை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இப்போ நோயை குணப்படுத்தக்கூடியவராக, ஆரோக்கியத்தை தரக்கூடியவராக, சமஸ்கிருதத்தில் ஔஷதபுரீஸ்வரராகவும் தமிழில் மருத்துவர் மருந்தீஸ்வரராக இந்த ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். யாரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது அப்படின்னா, தஞ்சையை ஆண்ட மன்னர் சரபோஜி ராஜாவால் கட்டப்பட்டது. ராஜா இந்த ஆலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மனோரா என்கிற சுற்றுலா ஸ்தலத்தை பார்வையிட வரும்போது அவருக்கு தீராத நோய் இருக்கு. அந்த நோயை குணப்படுத்த முடியாத பட்சத்தில் ராஜா இந்த ஊரை அறிந்து மனோராலேருந்து இந்த கோவிலுக்கு சுரங்கம் அமைத்து குதிரையிலே வந்து இந்த இடத்துல நிறுத்தி இந்த தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்கிறார். வழிபாடு செய்யும்போது பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்படின்னா, எனக்கு நோய் நிவர்த்தியான பிறகு உனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த ஊரையோ உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன், எனக்கு நோய் நிவர்த்தியானோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவர் பிரார்த்தனை பண்ணபடி அவருக்கு படிப்படியாக நோய் நிவர்த்தியாகி பரிபூர்ணமாக குணமடைந்த பிறகு சிறியதாக இருந்த இந்த ஆலயத்தை இந்த அளவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார் என்பது இந்த கோயிலுடைய ஸ்தல புராணம். இங்கே விநாயகர் மருத்துவ பிள்ளையார், சுவாமி மருந்தீஸ்வரர், அம்பாள் மருத்துவ நாயகி அம்பாள், இந்த தீர்த்தம் மருந்து தீர்த்தம், இந்த ஊருடைய நாமதேயம் மருந்து பள்ளம். மருவி மருங்கப்பள்ளமானது 5 மருந்தாக இருக்கக்கூடிய ஸ்தலமானது. இந்த கோவிலுக்காக 5 ஸ்லோகங்கள். இந்த 5வது ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி என்ன அப்படின்னா, க்ஷேத்ராகமன மாத்திரேன, இந்த கோவிலுக்கு வந்த உடனேயே ரோகநாசம் அவாப்புணியாது, வியாதிகள் நிவர்த்தி அடைகின்றது அப்படின்னு அதனுடைய பொருள். அதை நம்ம இங்கே கண்கூட பார்க்குறோம். வாராந்திர விழாவாக ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையில் உடம்பு சரியில்லாதவங்க, மருத்துவத்துறையில் படிக்கிறவங்க, கல்யாணத்துக்காக, உத்தியோகத்துக்காக, கல்விக்காக, இப்படி 5 வாரம் பிரார்த்தனையாக இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த 5 வாரத்துக்குள்ள சந்நிதியில் இந்த அனுகிரகத்தை சொல்லுவாங்க. சில பேருக்கு 2 வாரம் கூடுதல் ஆகலாம், 2 வாரம் குறைவாகலாம். ஆனால் கண்டிப்பாக சுவாமி நடத்தி கொடுக்கறத இங்கே பார்க்குறோம். இந்த கோவிலில் 2 ஹோமம் விசேஷமானது. ஒன்றும் நீண்ட ஆயுளை தரக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஆயுஷ்ய ஹோமம். இன்னொரு ஹோமம் மருத்துவத்துறையில் படிக்கிறவங்க, டாக்டராக இருக்கிறவங்களுக்கு ஔஷத வித்யா ஹோமம் அப்படின்னு சொல்லி 2 ஹோமம் விசேஷமானது. மருந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அனுகிரகம். இங்கே வந்து நிறைய குழந்தையா பார்த்தவங்கலாம் வெளிநாடுகள்லையும் சரி, இங்கேயும் சரி டாக்டராக இருக்கிறத, கைராசியான டாக்டராக இருக்கிறத பார்க்குறோம். அது மாதிரி சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம், பிரதான அனுகிரகம், ஆரோக்கியம் சுவாமி தரக்கூடியவர். இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்றால், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம், பேராவூரணியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மருந்து பள்ளம் என்று சொல்லக்கூடிய மருங்கப்பள்ளம் ஊரானது இருக்கின்றது. நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ. இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாடு பேராவூரணி பக்கத்தில் உள்ள மருங்கப்பள்ளம் இங்க இருக்கிற ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோயிலை பத்தி எடுத்து சொன்ன சிவமணி குருக்களுக்கு நமது நன்றிகள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com
அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.